உங்க வீட்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்குதா? அப்ப இந்த மிஸ்டேக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஷார்ட் சர்க்யூட் கன்ஃபார்ம். ஸோ நம்ம காமனா யூஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னம்னா, லோ குவாலிட்டி ஒயர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹீட் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது. லோடுக்கு தகுந்த ஒயர் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஜங்ஷன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேப் இல்லாம கரெக்டா இருக்கணும். ஜங்ஷன் பாக்ஸ்ல லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஓப்பன் ஒயரிங் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ப்ராப்பரான எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். காப்பர் அண்ட் அலுமினியம் ஒயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. டைரக்ட் ஒயர் ட்விஸ்ட் ஜாயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம வீட்டை பாதுகாக்கிறது அப்படின்னம்னா, ஐஎஸ்ஐ காப்பர் ஒயர் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான எர்த்திங், எம்சிபி பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். உங்க வீட்டில் இருக்கிற ஏசிக்கு, அப்புறம் வந்து கீசருக்கு, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சுவிட்சஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். தனித்தனி சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கில்டு எலக்ட்ரிஷியன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் சேஃப்டி வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா வீட்டோட ஃபியூச்சர் தான் வந்து ரிஸ்க். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒயரிங் டிப்ஸ்க்கு நம்ம பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ பண்ணீங்க.